Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கோதுமை மாவு வச்சு ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பாத்துருவோம். மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. அதுல நான் இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துர்க்கேங்க. கோதுமை மாவை நல்லா ஜலிச்சிட்டு இதோட வந்துட்டு சேர்த்துக்கலாம். நாம ட்ரை பண்ற இந்த ரெசிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா கோதுமை மாவு தாங்க சேர்க்கணும். மைதா மாவு வந்துட்டு சேர்க்க கூடாது. அதனால தான் நான் இன்னைக்கு வந்துட்டு கோதுமை மாவு எடுத்துர்க்கறேன். இப்போ இதுக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்டிருக்க உப்பு மாவுல எல்லா இடத்துலயும் படுற மாதிரி இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி தெளித்து இந்த மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் பிசையணும். ஒரேடியே தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. இந்த மாவு நம்ம எந்த அளவில் பிசையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவோட இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கெட்டியமாக பிசையணுங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம அவைக்கிறப்ப வந்துட்டு மாவு வந்துட்டு கொஞ்சம் வந்து இலகுன மாதிரி ஆயிடும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் சப்பாத்தி பதத்தோட கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் கெட்டியமான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு காயாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து தடவி விட்டுருங்க. இப்போ மூடி வச்சுட்டு இது ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்துட்டு ஊற வச்சிடலாங்க. அரை மணி நேரம் கழிச்சோன்னே இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துடலாம். அதுக்குள்ளார இதுக்கு வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க. கடாய் ஒன்று சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடு ஆனதுக்கப்புறம் இதில் வந்துட்டு 2 ஸ்பூன் வந்துட்டு ஆயில் ஊற்றுறேன். நான் அன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் எடுத்திருக்கேங்க. 2 ஸ்பூன் இதோட ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் இதோட வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து அது பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு இதோட சேர்த்துடலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு பெரிய வெங்காயம் சேர்க்க போகிறேங்க. நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதை நீல வாக்கில் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம். அந்த வெங்காயத்தை இதோடு வந்துட்டு சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கணுங்க. நம்ம கண்ணாடி பதம் வர வரைக்கும் இது நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுருங்க. நம்ம செய்ய ஆரம்பிச்சிலேருந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தாங்க செய்யணும். ஹை ஃப்ளேமே லோ ஃப்ளேம்லேயும் வந்துட்டு வைக்கக்கூடாது. இப்போ இதோட வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை கொஞ்சமாக இதோட வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நம்ம போட்டு வந்து கரெக்டாக 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் இதோடு வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பார்த்திங்கன்னா அது நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. இப்போ இதோடு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் இதோடு வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு இதோடு வந்துட்டு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் வந்துட்டு இதோட சேர்க்குறேன். உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே மாவுலேயே உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் வந்துட்டு இதுக்கு எந்த அளவு உப்பு தேவையோ ஸ்டஃபிங்க்கு அந்த அளவுக்கு வந்துட்டு உப்பு இதோடு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வீடியோ ஷார்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் மசாலா சேர்க்குறதுலேருந்து வெங்காயம் வதங்குறதுல சீக்கிரம் காட்டியிருக்கேங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட வந்துட்டு டொமேட்டோ சாஸ் வந்துட்டு 2 டீஸ்பூன் வந்துட்டு இதோட வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் காய்கறிகள் கூட உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் தேவைப்பட்டால் இதோட போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ் இது மாதிரிலாம். ஆனால் நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல. வெறும் வெங்காயம் மட்டும்தான் போட்டு செய்கிறேன். இதை இப்போ நல்லா வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இது நல்லா வந்துட்டு 1 நிமிஷம் வதங்க விடுங்க. இதோட பச்சை வாசனை நம்ம போட்டிருக்க மசாலாவோட வாசனை எல்லாம் நல்லா போகட்டும். இப்போ சிம்லேயே இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சா கோதுமை மாவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் உருண்டையாக வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்துட்டு உருண்டையாக செஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். ரொம்ப பெரிய சைஸ்லேயே உருட்டிட வேண்டாங்க. இந்த சைஸில் வந்து உருட்டினாவே வந்துட்டு போதுமான அளவாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை தேய்ச்சிடலாம். சப்பாத்தி கட்டை ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி வந்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிடலாம். நம்ம சப்பாத்தி அளவுக்கு தேய்க்காமல் கொஞ்சம் வந்துட்டு மொத்தமாக தேய்ச்சிக்கணுங்க. ஏன்னா நம்ம வந்து இது வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ரொம்ப மெலிசாக தேய்ச்சோம்னா அந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் மொத்தமான சைஸில் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காண்டி இங்கே பாருங்கள் ஒரு மாதிரி ஒரு பிளேட் வச்சு அதை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் சைஸில். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங் இது உள்ளார வந்து வச்சிடலாம். நம்ம செஞ்சுருக்க ஸ்டஃபிங் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். இல்லாட்டி வந்துட்டு மாவோடு வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால தான் நல்லா ஆறுனதுக்கப்புறம் செய்ய சொல்கிறது. இப்போ நான் மடிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி வந்து மடித்து விட்டுருங்க. நம்ம மோமோஸ்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுட்டு கைகளால் லைட்டாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு சில்வர் பிளேட்டில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து இதை வைக்க போகிறோங்க.
எதுக்காண்டி நம்ம வந்து பிளேட்டில் ஆயில் தடவுறோம் அப்படின்னா இல்லாட்டி வந்துட்டு கொஞ்சம் வந்து அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் லைட்டாக அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம செஞ்சதை எடுத்து அதில் வச்சுருங்க. நான் இன்னொன்று இதே மாதிரி வந்து உங்களுக்கு மடித்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஸ்டஃபிங் உள்ளார நிறையா வைக்கணும்னு கூட இல்லை, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வச்சா கூட வந்துட்டு போதுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மடிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி மடித்து விட்டுட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்துடுங்க. கைகளில் வந்துட்டு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சா கொஞ்சம் வந்துட்டு மாவு தடவிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கிற 7 உருண்டை ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாமே 7யுமே வந்துட்டு செஞ்சுட்டு இதோட வந்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட் ரவுண்டுக்கு நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 வந்து செஞ்சு வச்சுருக்கேங்க. இப்போ அதை மட்டும்தான் இப்போ நம்ம இட்லி பானையில் வந்து வேக வைக்க போகிறோம். இட்லி பானை ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு உள்ளார ஸ்டாண்டு மாதிரி இந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை அது உள்ளார வந்துட்டு வச்சிடலாம். நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி இது மேலே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருலாங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கிறதுக்கு இப்போ இது கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கிறதுக்காண்டி மேலே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம். ரொம்ப ஆயில் அப்ளை பண்ணிட்டோம் அவசியம் இல்லைங்க, சும்மா கொஞ்சமாக வந்துட்டு அப்ளை பண்ணிங்கனாவே வந்துட்டு போதும். நாம் இது ஃபுல்லுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாங்க. இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி கம்மியாகவே வைங்க, இல்லாட்டி பொங்கி வந்துட்டு மேலே வர்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு தண்ணி பார்த்துட்டு வச்சுக்கோங்க கம்மியாகவே. இப்போ இதை வந்துட்டு வேக வச்சிடலாங்க. நார்மல் ஃப்ளேம்லேயே வந்து வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே இருக்கட்டுங்க. 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இது எடுத்து நம்ம வந்து பிளேட்டில் வந்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோங்க. ரொம்ப வந்துட்டு எண்ணெய் ஊற்றிலாம் பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்து நார்மல் பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 3 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் இதோடு வந்துட்டு ஊற்றிக்கிறோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் வந்துட்டு 2 சைடு திருப்பி போட்டு எடுக்க போகிறோங்க. ரொம்ப நேரம் கூட இது வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்துட்டு வேக வச்சுருக்குறோம். அதனால் வந்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே அது வந்து சீக்கிரமாகவே வெந்துடுங்க. 2 சைடு திருப்பி போடுறப்பே நமக்கு கோல்டன் கலர் வந்துருச்சுனாவே இது நம்ம ஆயிலிருந்து எடுத்துடலாம். இதில் நம்ம கோதுமை மாவு தாங்க சேர்த்துருக்குறோம், அதனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இன்றைக்கி நான் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறும் ஆனியன் டொமேட்டோ சாஸ் தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் காய்கறி கூட சேர்த்துருக்கலாம். கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு காய்கறிகள் சேர்த்தா கூட இன்னும் நல்லதாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்துட்டு அது எதுவுமே சேர்க்கல. இதோட சேஃபே பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இது கலரே பாருங்கள் நல்லா வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாவே போதுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்து வச்சிடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ஆயில் ஃப்ரீ ரெசிபியாக இருக்கிற இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.